ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை இன்றைய எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாலியான எபிசோட் அப்படின்னே சொல்லலாம். நிலாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக அவங்க அண்ணி மதி வந்து அவங்களோட அந்த ஆதார் கார்டு அதெல்லாம் தேடி எடுக்கிறாங்க. எடுக்கும்போது பார்த்தோன்னா தாஸ் பார்த்துடுறாங்க. இப்போ அவங்கள அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அதை ஃபோட்டோ எடுத்து எப்படியாவது நிலாவுக்கு அனுப்பலாம் அப்படின்னு பார்க்கும்போது அதில் வந்து அவங்க ஃபோனில் சார்ஜ் இல்லை. ரூமுக்குள்ளார போய் பார்த்தோன்னா அந்த நம்பர் இருக்குல்ல, அதை மட்டும் ஒரு பேப்பரில் எழுதி வச்சுட்டு அப்படி இருக்காங்க. ஆனால் தாஸ் போய் கேட்குறாங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லையே அப்படி இப்படிங்கிற மாதிரி சமாளிச்சிடுறாங்க. ஆனாலும் தாஸ் வந்து நிலா வெளியில் போனதுக்கப்புறம் மறுபடியும் போய் அந்த நம்பரை பார்த்ததுக்கப்புறம் நிலாவோட நம்பரா அப்படின்னு சொல்லி அதை மாற்றி அவங்க அண்ணி மதியோட நம்பரை அதில் எழுதி வச்சுட்டு போயிடுறாங்க. இப்போ நிலா வந்ததுக்கப்புறம் அதை ஃபோட்டோ எடுத்து அதை பார்த்தோம்னா அதாவது வந்து நிலாவுக்கு அனுப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினச்சிக்கிட்டாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா சோழன் வந்து நிலாவை சந்தோஷப்படுத்துறதுக்காக அவங்களோட வீட்டில் ஹால் அவங்க இருக்காங்க, அந்த வீட்டில் பார்த்தா குப்பையெல்லாம் எடுத்து போட்டு அதை அப்படியே கூட்டுற மாதிரி வேறு வரத்துக்கு பதிலாக மேலெல்லாம் தண்ணி தெளிச்சிக்கிட்டு அந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ நிலாவுக்கு ஃபோன் பண்ணி மதி வந்து அது சொல்கிறதுக்கு பதிலாக வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சிடுறாங்க. இதை கேட்டதுமே நிலா ரொம்ப சந்தோஷப்பட்டு வெளியில் வந்து இதை சொல்கிறாங்க. சோழனுக்கு வந்து ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது. இருந்தாலும் கூட்டி பெருக்கி எல்லாம் சுத்தம் பண்ணதுக்கப்புறம் காரில் போகிறாங்க. காரில் போகும்போது அதே விஷயத்தை பேசிக்கிட்டு போகிறாங்க. இந்த மாதிரி வந்து எப்படியாவது வந்து ஆதார் கார்டு எடுத்துடணும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் போனதுக்கப்புறம் அங்கே ஆதார் கார்டு எடுக்கிறதுக்கு காரில் போகும்போதே பார்த்தோம்னா செம்மையாக ரெண்டு பேத்துக்குள்ளார காமெடி கலாட்டம் நடக்குது. அங்கே போய் ஆதார் கார்டு எடுத்தோம்னா ஓடிபி கேட்குறாங்க. ஓடிபி உங்களோட நம்பருக்கு வரல, அவங்களோட அண்ணி நம்பருக்கு அங்கே போகுது. அங்கே தாஸ் பார்த்தோம் அப்படின்னா மதியை பிடிச்சி நல்லா திட்டி விட்டுறாங்க. அடுத்து பார்த்தோம்னா நிலா ரொம்ப அப்செட் ஆகிடுறாங்க. இப்போ பார்த்தோம் அப்படின்னா அவங்களோட பழைய நம்பர் ஏற்கனவே யூஸ் பண்ணாங்களா, அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணியாவது எப்படியாவது கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லி ஃபோன் பண்ணுறாங்க. அதை வேற ஒருத்தர் எடுத்து நல்லா திட்டி விட்டுறாரு. அது ஒரு மாதிரி காமெடி கலாட்டாக போகுது. இதெல்லாம் பேசினதுக்கப்புறம் நிலா ரொம்பவுமே அப்செட் ஆகி அப்படியே எமோஷனல் ஆகிடுறாங்க. அதை பார்க்குற சோழனும் ரொம்ப எமோஷனல் ஆகிடுறாங்க. என்னால் என்னோட நம்பர் வந்து கிடைக்கல, அதனால் ஆதார் கார்டு கிடைக்காம நான் ரொம்பவுமே கஷ்டப்படுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப புலம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. சோழன் அதை பார்த்து ரொம்பவுமே அப்படியே எமோஷனல் ஆகிடுறாங்க. ஆனாலும் பார்த்தோன்னா நிலா வந்து இந்த கல்யாணம்லாம் முடிஞ்சு இந்த மாதிரிலாம் நடந்துச்சு, நான் வீட்டை போட்டு போயிடுவேன் அப்படி இப்படின்னு இடையில பேசினது அதெல்லாம் ஒரு மாதிரி ஃபன் கலாட்டாக இருந்துச்சு. ஆனால் லாஸ்ட்டில் பார்த்தா ஒரு மாதிரி எமோஷனலாக தான் இன்றைக்கான எபிசோடோட ஸ்டோரியை முடிச்சிருக்காங்க. அடுத்த எபிசோட் சம்மந்தமாகவும் சூப்பரான ஒரு ப்ரோமோ காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம தொடர்ந்து பேசலாம், பார்க்கலாம். அடுத்து என்ன நடக்குது, எப்படி ப்ரோமோ வருதுங்கிறத வச்சு தொடர்ந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கலாம். ஆதரவு கொடுங்க. இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.